நார்சிசம் எங்க ஆபத்தாகுதுன்னா, எல்லா நடிகர்களுக்கும் இருக்கக்கூடிய நார்சிசம் விஜய் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகும் அந்த நார்சிசம் உச்சத்துக்கு போய் இத்தனை இழிவான இது நார்சிசத்தின் தீயொழுக்கங்கள்னு பட்டியலிடும் 7 இது பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே விஜய் பண்ணி முடிச்சிட்டார். இதுதான் இப்ப இவரை தற்கூரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அழ வைக்குது. அதுக்கு துணைக்கு அவர் எதை எழுத்துக்கிறார்னா, திமுக எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார். ஆதரவு கொடுக்கல, பரிதாபப்பட்டார். அவர் அப்படிதான் சொல்றாரு. திமுகவுக்குள்ளிருந்தே எனக்கான ஆதரவு குரல்கள் வருது அப்படின்னு. திமுக எம்எல்ஏ என்ன சொன்னார்? தாவேகாவுடைய தலைமைகளுக்கு சுயநல போக்குதான் இருக்கிறது, ஆனால் அந்த பசங்களை நம்ம பேசி நம்மளுடைய வழிக்கு கொண்டு வர முடியும். அந்த பசங்க சங்கிகள் இல்லை, இந்த பசங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் தான். அவருடைய மொழி நமக்கு தெரியல, எப்படியாவது அவர்களோடு உரையாடி நம்ம பக்கம் அவர்களை கொண்டு வருவதற்கான வழிகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். இவன் விஜய் ஒரு திருடன் தான், விஜய் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சுயநல போக்குள்ளவர்கள் தான். அந்த பசங்களுக்கு அப்படி எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. அவர்கள் அவங்க சொல்றதை கேட்டுட்டு முட்டாள்தனமாக இருக்கிறார்கள், பேசிக்கொண்டு. இதுதான் சொன்னது. இப்போ அவங்களாம் தற்கூரி எல்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன். நம்ம அவங்க கிட்ட பேசல, நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு. நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல, நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசியல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நம்ம பேசல. ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல. நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், பேசலாம். அந்த தலைமைகள் ஒரு சுயநல போக போறாங்க. ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான். அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே, அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது. இதை தனக்கான பெருமையாக எடுத்துக்க வைக்கிறது எதுன்னா, நான் மேல சொன்னேன் பாத்தீங்களா, இந்த நார்சிச குணம் இதை எங்க பேசினாலும் செருப்பு அடிச்சாலும் என்னையதானா தெரிய அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை. இதைத்தான் தன்னுடைய கட்சிக்கே எழிலன் வரப்போறதாக விஜய் நினைத்து கொண்டிருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. கூடுதல் அவர் அஞ்சலி அம்மாளுடைய பேரன் கூட. அதனால அவரு நம்ம அவங்க பாட்டியை கொள்கை தலைவரில் ஒருத்தரை காட்டினால அவர் இதாகிட்டாரு. இப்போ நாங்க தற்குறி இல்ல, ஆச்சரியக்குறி, அறிகுறி, ஆண் பெண் எல்லாம் அணத்தி கொண்டிருப்பது எதற்காகனா, மக்களை தற்குறின்னு சொல்லாதீங்கிற. மக்களை யார் தற்குறின்னு சொன்னா?